உங்களுக்கு நிம்மதி வேணும்னா என்ன செய்யணும்? ஜோசியக்காரங்களை பார்க்கக்கூடாது. தொடர்ந்து வயிறு வலியா உங்களுக்கு புற்றுநோயாக இருக்கலாம் அப்படின்னு டிவியில் போடுவாங்க. நம்ம கெட்ட நேரம் அப்படி இருக்கும். யாரெல்லாம் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய அப்பாவுடைய அன்பு பிள்ளைக்கு கிடைக்காம போயிடும். லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரு மெத்தடாக ஜோசியக்காரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தோற்று தான் போயிடுவீங்க. நம்ம ஜாதகம் பார்ப்பதற்கும் வாழ்க்கை சரியாக போவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஜோதிடர் ஒருத்தரை கோடீஸ்வரனாகவோ அல்லது ஒரு நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கை கெடுக்கவோ கெட்டுப்போன வாழ்க்கையை சரி பண்ணவோ ஜோசியனால் முடியாது. இறைத்தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம லாஸ்ட் டைமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஜாதகத்தை அடிக்கடி பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல விஷயமோ நமக்கு ஏதாவது நடக்குதோ அதுக்கெலாம் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மற்ற ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் பார்க்க வேண்டாம் அடிக்கடி அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் ஏன்? ஜோதிடம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு லைஃப் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். திடீர்னு ஏதோ ஒரு விஷயம், அதாவதுங்க நம்மளுடைய கண்ட்ரோலையும் கடந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது நம்ம ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லேக் ஆகி அதான் நிற்கும் இல்லைங்களா வண்டி. இப்போ சர்வீஸ் அப்படிங்கிறது வேறு. இப்போ ஜென்ரல் சர்வீஸ் அப்படிங்கிறது கார் ஜென்ரல் சர்வீஸ் அதுங்கிறது வேறு. அது மாதிரி நம்ம லைஃப் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹார்ட்டுக்கு ஜென்ரல் சர்வீஸ் எதுவும் பண்ணிகிட்டே இருக்கிறோமா? என்ன நம்ம லங்ஸுக்கு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது, கண்ணுக்கு ஜென்ரல் சர்வீஸ் கிடையாது. ஏதாச்சும் நோய் வந்தால் மருத்துவமனைக்கு போகிறோம். இல்லாட்டா என்ன செய்கிறோம்? ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கன்னு சொன்னால் எத்தனை பேர் பண்ணுவீங்க? யாரும் பண்ண மாட்டாங்க. நான் நல்லா இருக்க ஹார்ட் நான் எதுக்கு போய் செக் பண்ணணும்னு கேட்குறோம் இல்லைங்களா? ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்தால் நம்ம உடம்பு தூக்கிட்டு ஓடுறோம் இல்லைங்களா? அதுபோல் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஜோசிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் காரை ஒரு மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும், 3000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி சும்மா இருக்க ஆயில் மாற்றி விடுற மாதிரி இந்த ஜோசிக்காரங்க உங்களை கூப்பிட்டு மாற்றி விட்றாங்கன்றது தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி வண்டி நிற்கிது. நம்மளால் இதுக்கு மேலே மூவ் ஆன் ஆக முடியல. ஏதோ ஒரு நம்மளை தாண்டி ஏதோ ஒரு குழப்பம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த குழப்பம் எப்படியாச்சும் சரியாகுமா, எப்போயாச்சும் சரியாகுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ எப்போ பார்க்கணுன்னா உங்களுக்கு குழப்பம் வந்தால் தான் பார்க்கணும் இல்லைங்களா? ஒன்று. அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஒரு முயற்சி போக போகிறீங்க. அடுத்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் என்ன செய்யலாம்? எதை பற்றியும் கவலைப்படாமல் முயற்சி எடுக்கலாம். தன்னம்பிக்கை இல்லாத போது இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் சக்ஸஸ் ஆகிடுவோமோ, போன தடவை மாதிரி ஃபெயிலியர் ஆகிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வரும்பொழுது ஒரு ஜோசியரை பார்த்து அதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த ஜோசியத்தில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை வரீங்க, சார் எனக்கு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு 2 ரூட் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 கிலோ மிளகா பொடி வாங்கி நல்லா ஜில்லுன்னு தண்ணியில் கலந்து மேலேருந்து ஊற்றிக்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சீங்கன்னா கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. இப்போயும் ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. அப்படி எதுவும் ஜோசியத்தில் வழி கிடையாது. ஆனால் எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. அப்படி நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அவங்க ஒரு வழி சொன்னாங்கன்னா அவங்களும் கோடீஸ்வரன் ஆகிருக்கணும். இப்போ நான் கோடீஸ்வரன் ஆகிருக்கணுமா இல்லையா? அப்போ நான் கோடீஸ்வரன் ஆகலை. இல்லைன்னா நான் உதாரணத்துக்கு ஒருத்தர் எம்எல்ஏ ஆகணும் எப்படின்னு கேட்குறாரு. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு 1000 ஐடியா சொல்லிட்டு நான் ஊர்லேயே சும்மா சுற்றி இருந்தேன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ ஜோதிடர் ஒருத்தரை கோடீஸ்வரனாகவோ அல்லது ஒரு நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கை கெடுக்கவோ கெட்டுப்போன வாழ்க்கையை சரி பண்ணவோ ஜோசியனால் முடியாது. ஜோதிடத்துக்கும் அதுக்கு வழி கிடையாது. ஜோதிடம் என்பது என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய லைஃப்பை கண்டுபிடிச்சி உங்கள் லைஃப் இப்படி போகுன்றதை உங்களுக்கு முன்னாலே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை வச்சு என்ன சார் பண்ணுறது நான் இதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப் இப்படி தான் போக போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ நம்ம போகிறோம், நம்ம இந்த தோட முடிஞ்சிருது ரோடு, இனிமேல் வரது ஃபுல்லாக செம்மண் ரோடு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு என்ன செய்வீங்க? இவ்வளோ நேரம் 80ல் வந்த வண்டி என்ன செஞ்சுருப்பீங்க? ஒரு 30ல் ஆக்கிடுவீங்க இல்லைங்களா? காரணம் என்னென்னா, உங்களால் இடுப்புலாம் உடஞ்சி போயிடும், டயர்கள்லாம் கிழிஞ்சு போயிடும். அப்போ அந்த செம்மண் ரோடு கடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் செம்மண் ரோடுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ என்ன 3 கிலோமீட்டர் மைண்டை செட் பண்ணிக்கிட்டேன், இன்னும் 3 கிலோமீட்டருக்கு 30ல் 20ல் ஊட்டிட்டு போக போகிறோன்னு. அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜோசியத்தில் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஜோசியத்தில் போய் பரிகாரம் பண்ணோன்னே ரோடெல்லாம் சிமெண்டில் ஆயிரும், அப்படியே ஸ்பீடாக போயிடலான்னா முடியாது. அப்போ ஜோதிடம் என்பது தேவைப்படும் பொழுது மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எனக்கு லைஃப்பில் எனக்கு ஆட்டிடியூட் அதிகமாக இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது, சரிங்களா? எவ்வளோ தோத்தாலும் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் அவங்கள ஜோசியம் பார்க்க வைக்க சொல்லவோ இல்லை ஜோசியம் பாருங்கன்னு சொல்கிறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை. இப்போ நான் ஜோசியனாக இருக்கிறேன், நானே என்னுடைய ஜாதகத்தை அடிக்கடி பார்க்குறதும் கிடையாது, ஒன்றும் செய்கிறது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்குமே நான் ஜோசியம் பார்த்தது கிடையாது, சரிங்களா? அது பாட்டுக்கு லைஃப் போகுது. ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கை, இயற்கை மேலே நம்பிக்கை இருக்குது, எதுவுமே இங்கே மாறாதுன்ற நம்பிக்கையும் இருக்குது. நம்ம எதுக்கு அதை போய் பார்த்துட்டே இருக்கணும்? ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது
இல்லைங்களா? எந்த இடத்துல மன கஷ்டமாக வரும்? இப்போ என்னுடைய லைஃப் மேலே எனக்கு ஆட்டிடியூடு நிறைய இருக்குது, கான்ஃபிடென்ட் நிறைய இருக்குது. என் பையனுடைய லைஃப்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ பதட்டமாக இருக்குது, பதஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன்னா வந்து அந்த பையன் நல்லா படிச்சிருவானா, இல்லை நம்ம பிளான் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கு போயிடுவானா, இல்லை அவனுடைய ஃபேமிலி லைஃப் நல்லாயிருமா, இப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு வரும்போது என்ன செய்யணும், என் பையனுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கலாமே தவிர டெய்லி பார்த்து அது என்ன ஆக போகுது இல்லைங்களா? இப்போ நான் சொல்கிறது அது சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் தான் டெய்லி கொண்டு போய் கொடுத்து அதை சரி பண்ணி டியூன் பண்ணலாம். அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி பார்த்தா சொல்லக்கூடிய தகவலை தான் நாளான்னைக்கு பார்த்தா இந்த ஜாதகம் என்ன செய்ய போகுதுங்க, சொல்ல போகுது இல்லைங்களா? 2025 என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ திருப்பி 2027 போய் பார்க்குறது 2030 என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் 2025 2030 என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது அடுத்து போய் பார்க்க தேவையில்லை. என்கிட்ட வர கிளைண்ட் என்ன சொன்னால் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்காதீங்க. சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எப்போ சரியானு தெரிஞ்சுட்டு விட்டுருங்க. ரொம்ப விஷயங்களை போட்டு குழப்பாதீங்க. இப்போ என்கிட்ட வரவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் பையனுக்கு 10 வயசு ஆகுது, பையனுக்கு 30 வயசு ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 30 வயசு ஆகும்போது இந்த ஊர் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னால் நம்ம கையில் செல்ஃபோன் எப்படி இருக்குன்னு தெரியாது. எத்தனை ஜோசிக்காரங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சுன்னு 20 வருஷத்துக்கு முன்னால் தெரியும்? தெரியாது. அவங்க இப்போ திருப்பி என்னென்னா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்போ மாறிக்கிட்டே இருக்கு உலகம்ன்றப்ப நம்மளுடைய ட்ராவலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா ஒரு ஜோசியரை பார்த்து கொஞ்சம் கிரீஸ் தடவுன மாதிரி அடித்து ஓட்ட வேண்டியதானே தவிர தேவையில்லாமல் யாரெல்லாம் ஜாதகம் பார்க்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கை சரியாக இருக்கிறது இல்லை, நிம்மதி போயிடும். உங்களுக்கு நிம்மதி வேணும்னா என்ன செய்யணும், ஜோசிக்காரங்களாம் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? எங்கேயாச்சும் நிம்மதி பறி போயிருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்குனா ஜோசிக்காரனை பார்க்கலாம். என்னுடைய லைஃப் நல்லா போயிருக்கு சார், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அடிக்கடி நல்ல காரியங்கள் செய்கிறேன், ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கணுமா, நல்லா தானே போகுது, அப்படி பார்க்குறேன் அந்த ஆளை போய் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கேள்வியை தவிர வேறு ஜோசிக்காரங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ அடுத்த கமெண்ட் சார், ஒரே கிரகம் வந்து பரிவர்த்தனை ஆனாலும் சரி, விளிம்பானாலும் சரி, அதுவே வக்ரமானாலும் சரி, என்ன நடக்கும் ஒரே கிரகமாக? இப்போ நம்ம வீடியோ பார்த்தவங்க அதை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு கிரகம் வக்ரமானால் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆச்சுனாலும் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை சொல்லுதுன்னு சொல்கிறோம். ஒரு கிரகம் விளிம்பில் இருந்தால் சில குறிப்பிட்ட பிரச்சனை நடக்கும்னு சொல்கிறோம். சில ஜாதகங்களில் ஒரே கிரகமே வக்ரமாகவும் இருக்கும், பரிவர்த்தனையாக இருக்கும், அதே ஒரு ராசியினுடைய சந்தியில் நிற்கும், விளிம்பில் நிற்கும். இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்யும்னா அந்தளவுக்கு 3 அப்போ ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருச்சு, இந்த பக்கம் அடிபட்டுருச்சு, இந்த பக்கம் அடிபட்டுருச்சு, இந்த பக்கம் அடிபட்டுருச்சுன்ற மாதிரி தான். அப்போ எமர்ஜென்சிக்கு தான் தூக்கிட்டு போனால் அவரை, ஆனால் 3 தையல் போடணுன்ற மாதிரி அவருடைய லைஃப்பில் 3 பிரச்சனைகள் நடக்கும். ஒரு கிரகத்தினுடைய விளிம்பு பிரச்சனை நடக்கும், வக்ர பிரச்சனை நடக்கும், பரிவர்த்தனை பிரச்சனை நடக்கும், 3மே சேர்ந்து நடக்குன்றப்ப அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அவருடைய லைஃப் ஃபுல்லாக இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும் வாழ்க்கை. ஓகே, அடுத்த கமெண்ட் சார், ராகு மேலே குரு வந்தாலும் சரி, இல்லை குருவின் மேலே வந்து ராகு வந்தாலும் சரி, என்ன நடக்கும்? ஓகே, நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறதுல குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த எந்த ராசியில் போகுதோ அந்த கிரகம் அதுலேருந்து 1, 5, 7, 9 ராகு இருந்தா அது என்ன சொல்கிறேன்னா 1, 5, 9னே வச்சுக்கலாம். 7 போனால் கூட அது கேது வந்துடும். ஓகேங்களா? 1, 5, 9 ராகு இருந்தால் அவங்க குடும்பத்தில் ஒரு துர்சம்பவம் நடக்குது. துர்சம்பவத்துக்கு இணையான பயங்கள் கூட வரலாம். இப்போ திடீர்னு வயிறு வலிக்கும், சரிங்களா? அன்னைக்குன்னு பார்த்து டிவி ஆன் பண்ணுவோம், தொடர்ந்து வயிறு வலியா உங்களுக்கு புற்றுநோயாக இருக்கலாம் அப்படின்னு டிவியில் போடுவான். நம்ம கெட்ட நேரம் அப்படி இருக்கும். பைக் ஓட்டு போவோம், மேலே பார்த்தோம்னா வயிறு வலி தொடர்ந்து இருக்கிறதா, உடனே அருகில் உள்ள மருத்துவரை அணுகும், இது புற்றுநோயின் அறிகுறின்னு போட்டிருப்பான். இந்த மாதிரி பயங்கள் வருது. அல்லது யாராச்சும் ஒருத்தவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய கட்டி வந்துடும். இந்த இடத்துல கேன்சர் இன்ஸ்டியூட் போனோம்னா பயாப்சி போடணும், அப்புறம் ஊசி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நம்மளை போட்டு கொலையாக கொண்டுருவாங்க. அப்போ உயிர் மேலே பயம், அவங்களுக்கு அது நடந்துருமா, எனக்கு இது நடந்துருமான்ற உயிர் பயத்தை கொடுக்கறது இந்த ராகு மேலே குரு போகிறது. அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு உள்ள ராசிக்கு 1, 5, 9வது ராசியில் கோச்சார குரு போகிறது. இது வந்து குரு மேலே ராகு மேலே குரு போகிறதுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும், சும்மா ஒரு பேசுகிறதுக்காக. அப்படி ராகு மேல் குரு போகும்பொழுது மரண பயங்களையும் மரண பீதிகளையும் ஏற்படுத்தும். அதே இது குரு மேலே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேலே ராகு போகிறது. அப்போ குரு உள்ள ராசிக்கு 1, 5, 7, 9 கட்டங்களில் கோச்சார ராகு போனால் மரணமே நடக்கலாம், அல்லது இழப்புகள் நடக்கலாம். நிறைய பேருக்கு செல்ஃபோன் உடஞ்சிரும், நிறைய பேருக்கு டிவி இதாயிரும், நிறைய பேருக்கு செயின் பறிக்கப்பட்டிருக்கும், நிறைய பேர் டிவோர்ஸ் ஆயிரும், நிறைய பேருக்கு அப்பா அம்மா கோச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு இழப்புகளை கொடுக்கக்கூடிய, அது வந்து மரணமாக இருக்கலாம், உறவு இழப்பாக இருக்கலாம், உடைமை இழப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்திங் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறது இந்த குரு மேலே ராகு போகிறது. அப்போ ரெண்டும் சேம் இம்பேக்ட் தான். ஆனால் அந்த குரு போகிறதுனால ஒரு பயத்தை கொடுக்குமே தவிர செயல்பாடு கொடுக்காது. ராகு குரு மேலே போகும்போது செயல்பாட்டே கொடுத்துரும். அப்படிங்கிறத பார்க்குறப்ப இந்த மாதிரி துர்சம்பவங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு டிவோர்ஸ் எப்போ ஆகும், 5 வருஷமாக கேஸ் நடக்குது, 3 வருஷமாக கேஸ் நடக்குதுன்னு அவங்களுக்கு பார்த்த உடனே ராகு மேலே குரு மேலே ராகு போகும், இந்த வருஷம் முடிஞ்சிருங்கன்னு சொன்னால் கட்டுன்னு முடிஞ்சிடும். நம்மளை பொறுத்தளவுக்கு அது பிரிவு, அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஹாப்பியான ஒரு பிரிவு, அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி அப்போ ஏதோ ஒரு பிரிவு அங்கே நடக்கும். சரிங்களா? சூரியன் வந்து முக்கியத்துவம் ஆச்சுன்னா வந்து அப்பாவுக்கு வந்து ஆபத்துன்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருக்கீங்க, அதை பற்றி கேட்டிருக்காங்க. சூரியன் அப்படிங்கிறது வந்து அப்பாவை குறிக்கக்கூடிய
ஓகேங்களா. அப்பா தந்தைக்காரகன்னு சொல்கிறாங்க சூரியனை. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் அதிகாரமாகும் பொழுது, முக்கியத்துவம் அடையும் பொழுது அப்பாவை டேமேஜ் பண்ணுது. அது எப்படி சார் அப்பாவை டேமேஜ் பண்ணணும்? சூரியன் முக்கியத்துவம் ஆச்சுன்னா சூரியன் நல்லா தானே இருக்கணும். அப்படின்னா ஜோசியத்தில் இந்த ராஜநாடியில் ஒரு யூனிக்கான ஒரு மெத்தட் என்னென்னா, யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த கிரகம் முக்கியமாகிறதோ அந்த உறவினுடைய அந்த அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவு காரகத்துவம் ஜாதகரால் அனுபவிக்க முடியாமல் போகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமோ, சுக்கிரன் அதிகாரமோ, அல்லது சுக்கிரன் உச்சமோ நீசமோ, சுக்கிரன் ஆட்சியோ அடைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் 29-30 வயசுக்கு மேலே தான். அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கிறது இல்லை. அப்போ சந்திரன் உச்சமாச்சுன்னா, சந்திரன் நீசமாச்சுன்னா, சந்திரன் ஆட்சி பெற்றால், சந்திரன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவங்களுடைய அம்மாவுடைய வாழ்க்கை சில குழப்பங்களை சந்திக்குது. ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பவராக இருக்குது, செவ்வாய் உச்சமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை சரியாக சோபிக்கிறது இல்லை. அதுபோலவே இந்த சூரியன் ஒரு ஜாதத்தில் உச்சம் அடையும் பொழுது, சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சூரியன் உச்சமாக தான் இருக்கும். யாரெல்லாம் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய அப்பாவை பற்றி கேட்டிங்கன்னா, அதனால தான் சித்திரை அப்பன் தெருவிலேன்னு பழமொழியாக வச்சுருக்காங்க. அதனால் சித்திரை மாதம் பிள்ளை வரக்கூடாது, சித்திரை மாதத்தில் கூலிங் அதிகமாக இருக்காது, ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா நம்மளாக எடுத்துப்படுத்திக்கிறது. ஓகேங்களா. ஒரு காலத்தில் வீடுகளே வந்து கூலிங்காக தான் இருந்துச்சு. பழைய காலத்து வீட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அப்போ வெயிலுக்காகலாம் வச்சுருக்க மாட்டாங்க. பிள்ளையை பற்றி வெயிலில் ஒரு மாதம் கஷ்டப்படுறதுக்கு பிள்ளையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்ல. அது மூலம் போய் ஏசி வந்துருச்சு. டபுள் ஏசி, ஸ்பிளிட் ஏசி போட்டு, சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு கூட நம்ம பிள்ளையை வளர்க்கலாம். அப்போ ஏன் சித்திரை மாதத்தில் பெற்றுக்கலாம் தானே, ஆடி மாதத்தில் சேர்த்து வச்சிடலாம் தானேன்னா, இதுக்கு காரணம் நீங்கள் ஆடி மாதத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா சித்திரை மாதத்தில் பிள்ளை பிறக்கும். சித்திரை மாதத்தில் பிள்ளை பிறந்தால் சூரியன் உச்சமாக இருக்கும், அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. யாரெல்லாம் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய அப்பாவுடைய அன்பு பிள்ளைக்கு கிடைக்காம போயிடும். அதனால் சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அப்போ அந்த சித்திரை மாதத்தில் பிறக்கிறப்ப சூரியன் உச்சமாக இருக்குது. ஐப்பசி மாதத்தில் பிறக்கிறவங்க எல்லாத்துக்குமே சூரியன் நீசமாக இருக்கும். அப்போ ஐப்பசி மாதம், சித்திரை மாதம், மாசி மாதத்தில் பிறக்கிறவங்க, மாசி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு தனது ராசியை சூரியன் பார்க்கும். ஆவணி மாதத்தில் பிறக்கிறவங்க தனது ராசியிலே இருக்கும். அப்போ ஆவணி, மாசி, ஐப்பசி, சித்திரை இந்த 4 தமிழ் மாதங்களில் பிறந்தவங்களுடைய அப்பாக்கள் சரியாக இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை. ஒன்று அவர் வந்து தவறிடணும்னு அவசியம்லாம் இல்லை. அவங்க அப்பா வந்து ஃபாரினில் இருப்பார், அவங்க அப்பா மிலிட்டரியில் இருப்பார், அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதியாக இருப்பார், வீட்டுக்கே வரமாட்டார். ஓகேங்களா. எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடித்தா நான் சிதம்பரத்தில் இருக்கிறேன், சீர்காழியில் இருக்கிறேன், மாயவரத்தில் இருக்கிறேன், கும்பகோணத்தில் இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். குடும்பத்துக்கு உதவ மாட்டார், அவ்வளோதான். நம்மளை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் உதவ மாட்டார். ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்ச நாள் அடிதடி சண்டையாகி 2 பேரும் போயிடுவாங்க. மரியாதை நிமித்தமாக நிறைய பேர் அப்பாட்ட பேசாதவங்களாம் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஜாதகத்தில் சூரியன் பவராக இருக்கும்பொழுது அப்பாவுடைய அன்பை கெடுக்கிறது. அப்போ அப்பாவுடைய அன்பை கெடுக்கிறதுனா எந்த அளவுக்கு கெடுக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சூரியன் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் வச்சு முடிவெடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சித்திரை மாதம் பிறந்திருக்கிறாரு, அந்த சூரியனோட இருக்கக்கூடிய புதன் வந்து வக்கரமாக இருக்குது. அப்போ அவங்க அப்பா தவறிடுவாருன்னு அர்த்தம். இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க அப்பா தவற மாட்டார், அவங்க அப்பாவுக்கு இந்த பையனுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க அம்மாவுடைய ஜாதகத்தில் கணவனை பிரியணும்னு அமைப்பு இருக்கணும் இல்லைங்களா. அப்போ எல்லாத்தையும் நம்ம கோர் பண்ணிவிட்டு இந்த ஆளுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆக போகுது அவங்க அப்பாவுக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை சார் எந்த ஜாதத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஆனால் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒருவேளை இந்த பையன் ஜாதத்தில் குரு சந்திரன் இருக்கலாம், சூரியன் உச்சமாக இருக்கலாம். குரு சந்திரன் என்பது ஹாஸ்டலில் வளரக்கூடிய யோகம். அப்போ இந்த பையன் சின்ன வயசுலேயே என்ன ஆயிடுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கிறாரு, பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. யார் அந்த அரசியல்வாதியோட அம்மா வீட்டில் இந்த பையன் இருக்கார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஸ்கூலுக்கு போகிற வயசில் எல்கேஜியில் அவங்க அம்மா பாட்டி வீட்டிலே படிக்கிறான். அப்புறமா வந்து இவங்க ஊரில் ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறான். இது வரைக்கும் அவன் பையன் காலேஜுக்கு போயிட்டான். அவங்க அப்பாவோட ஒரு நாள் கூட வீட்டில் இருந்ததில்லை. புரிஞ்சுக்கிட்டிங்களா. அப்போ அப்பாவை காலி பண்ணல, ஆனால் அப்பாவோட வாழ்வதற்கான சூழல். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் சூரியன் பவராகும் பொழுது சூரியனுடைய உறவுக்காரங்களை டேமேஜ் பண்ணுது. அப்போ இவங்களுடைய இந்த மாதிரி ஜாதகருடைய பசங்களோடையும் இவங்களால வாழ முடியாது, அல்லது பசங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், பயந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ சூரியன் பவர் ஆச்சுனாலும் சரி, நான் சொல்கிறது சூரியன் மட்டும் இல்லை, இப்போ இந்த வழியாக நம்ம சொல்ல வேண்டியது எந்த கிரகம் பவரானாலும் அந்த கிரகத்தினுடைய உறவுகள் ஜாதகருடன் இருப்பதில் தடைகள் ஏற்படுது. இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ சித்திரையில் பிறந்தவங்களோட அப்பாவுக்கும் இவங்களுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும். சித்திரையில் பிறந்தவங்க அப்பா வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இல்லைனா பிள்ளையை பற்றி பயந்துக்கிட்டே இருப்பார் அவர். எப்போ பார்த்தாலும் பிள்ளையை பற்றியே பயம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. அந்த பயங்கள் கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்த கமெண்ட், திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு ராஜநாடி ஜோதிடம் பெஸ்ட்டா இல்லைனா பாரம்பரிய ஜோதிடம் பெஸ்ட்டா? ஓகே, ராஜநாடியில் திருமண பொருத்தம் கிடையாது. திருமண பொருத்தம்ன்ற ஒன்று ஜோசியத்தில் கிடையாது. பொருத்தம் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த செல்ஃபோன் வாங்கியிருக்கீங்க, இதுக்கு முன்னே இந்த செல்ஃபோன் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. கூகுளில், அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இடத்துலையும் போய் இந்த செல்லு வாங்கினவங்களாம் இதுக்கு முன்னால் எப்படி காரி தூப்பிருப்பான்னு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அப்போ ஒரு செல்லு ஒரு 40,000, 50,000, 20,000, 15,000 அது செல்லு வாங்குறதுக்கு நம்ம இவ்வளோ ரிவ்யூ பார்க்குறோம். வாழ்க்கை ஃபுல்லாக வாழக்கூடிய பெண்ணையோ ஆணையோ தேர்ந்தெடுக்கிறப்ப நம்மளுக்கு ரிவ்யூ கேட்கணும். அப்போ எங்கே போய் ரிவ்யூ பண்ணுறது? இப்போ என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டானீங்கன்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், பார்த்திபனை பற்றி ரிவ்யூ எங்கே போய் பார்க்குறது? முடியாது. ஒருவேளை எங்கள் ஊரில் வந்து கேட்டிங்கன்னா
என்ன சொல்லலாம்னா, நான் இதுவரைக்கும் வாழ்ந்த விஷயங்களை சொல்லலாம். இந்த பையன் நல்ல ஒரு சுருட்ட முடியா இருப்பார், அழகா இருப்பார், குட்டையா இருப்பாருன்னு சொல்லி எதையோ ஒரு கதை சொல்லலாம். ஆனா இனிமேல் இவன் எப்படி இருக்க போறான்? ஃபியூச்சரை சொல்ல முடியாது. ஃபியூச்சர் சொல்ல இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அரவிந்த் சாமிகிட்ட ஒரு லேடி கேட்குறாங்க. சரிங்களா? பெரிய அரவிந்த் சாமி இவரு. அரவிந்த் சாமியே மாப்பிள்ளையா வருவாருன்னு சொல்லி எல்லா பிள்ளையும் சொல்லியிருக்காங்க. ஒரு 90ஸ்லாம். எந்த பிள்ளையை பார்த்தாலும் பெரிய அரவிந்த் சாமியே மாப்பிள்ளையா வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த் சாமி மாதிரி இருக்கார் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் அரவிந்த் சாமி மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசை இருந்திருக்குது இல்லைங்களா? அப்படின்னு அரவிந்த் சாமி என்ன சொல்கிறாருன்னா, என்னை பற்றி தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது என்னை பற்றி தெரியாமல் சொல்லிட்டாங்க பாவன்ற மாதிரி சொல்கிறாரு. தோற்றத்தை வச்சே தோற்றத்தை நம்பாதீங்க. வச்சு மட்டும் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு தோற்றத்தை வைத்து ஒரு உடனே நம்ப முடியாது. ஒருத்தன் இப்போ இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் இந்த வேலை பார்க்குறான், அல்லது ஒருத்தன் இப்படி பண்ணுறப்ப அவனுடைய உயிர் எப்போ பிரியும், இல்லைனா அவனுடைய வாழ்நாள் எவ்வளோ நீளன்றதை புரிஞ்சுக்க முடியாது. அல்லது இவன் வீட்டில் எப்படி இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு கவுன்சிலிங்க்கு சைக்காட்டிஸ்ட் கவுன்சிலிங்கில் வருது. அந்த மனநல ஆலோசகர்கிட்ட வருது. அந்த மனநல ஆலோசகர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வீட்டுக்காரரையும் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு அனலைசிஸுக்காக கூப்பிட்றாங்க, ஒரு சர்வே ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. தனித்தனியாக உட்கார வச்சு பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்க, இவங்களுடைய அப்பா அம்மா கூப்பிட்றாங்க, மாப்பிள்ளையை கூப்பிட்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணையும் கூப்பிட்றாங்க. அப்போ பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணால், நான் இவனோட வாழ முடியாதனால அப்படின்னு சொல்லுது. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து தங்கமான பொண்ணு, இந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் இந்த பொண்ணு மேலே ஒரு பிளாக் மார்க்கோ இல்லைன்னா கெட்ட பேரோ இல்லை. பக்கத்து வீட்டில் கூட ஒரு அனுசரணையாக பேசும். ஏதாச்சும் கேட்டால் கூட எமர்ஜென்சியாக இருந்தால் வரும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாதப்போ இதுதான் சமையல்லாம் பண்ணி கொடுத்துச்சு வீட்டில் வந்து அப்படின்னு எல்லாருமே நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் பண்ணுறப்ப அந்த பையன்கிட்ட கேட்குறப்ப என்ன சொல்கிறான், நைட்டு வந்து என்னை அடிக்குது ரூம்குள்ளே விட்டுன்னு சொல்லுறான். ஓகேங்களா? இதை நம்ம அப்போ அந்த பொண்ணு நல்லா வாழ்கிறதுக்கோ, அந்த பொண்ணு நல்லா சமைக்கிறதுக்கோ, அந்த பொண்ணு நல்லா படிக்கிறதுக்கோ, அந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறதுக்கோ, அந்த பொண்ணு நைட்டில் பஜாரி மாதிரி இருக்கிறதுக்கோ சம்பந்தமே இல்லை. அப்போ என்ன செய்யுதுனா, நைட்டு ரூமுக்குள்ளே பூட்டி விட்டு அடிக்குதான். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் என்னன்னா, ஒரு பொண்ணு அந்த பொண்ணை எப்படி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த ஃபஸ்ட் நைட்டில் அந்த பொண்ணு அந்த பையனை ரீச் பண்ணும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா உறவுகளுக்குள்ளே போகலாம், குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு மாடு மாதிரி மிருகம் மாதிரி இல்லாமல் நம்மளுடைய கணவன் வந்து ஒரு மனிதத்தன்மையோடு இருக்கானே, ஒரு புரிஞ்சுக்கிறானேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷங்க அவங்களை கட்டிக்கிட்டதுக்குன்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே லவ். ஒரு மாதம் கழிச்சுட்டு இதே சொல்லிக்கிறான், நம்ம 2 பேரும் நல்லா பழகிட்டு அப்புறமா குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்பையும் சந்தோஷம். 1 வருஷம் கழிச்சு இதே தான் சொல்லிக்கிறான். அப்போ இவன் கடைசி வரைக்கும் இவனோட டைலாக் இது ஒன்று தான். அப்புறமா இவன் வந்து சரி இப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தூக்கி வேறு பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சரி தனிமையாக இல்லாதனால கூட இருக்கலாம், இல்லை இங்கே வீட்டில் இருக்கிறதுனால இவனோட பிஹேவியர் இப்படி இருக்கலாம்னு சொல்லி பெங்களூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பெங்களூரில் வந்து அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, நீ இங்கே இருக்கிற சூழல் சரியில்லை, நீ ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சி விட்டான். 2 வருஷம் ஆச்சு. இவங்களுக்குள்ளே எந்த ஒரு உறவும் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து பண்ணி திருப்பி பெங்களூருக்கு அனுப்பிச்சி விட்டு மாமனார் மாமியார்லாம் போயிருக்கிறாங்க. இப்போ அவன் வந்து என்ன செய்கிறானாமா, தொட்டா ஓடுறானா. ஓகேங்களா? இப்போ இந்த பிஹேவியர் எப்படி ஒருத்தனை வச்சு கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு பர்சனல் லைஃப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனல் லைஃப் இன்றைக்கே வரணும்னு அவசியம் இல்லை, நாளைக்கு அவனுக்கு வரலாம். ஒருவேளை நாளைக்கு அவனுக்கு வந்து தொழில் சூழல்கள் சரியில்லாமல் போயிடலாம். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்ம பிள்ளையவோ பையனவோ அங்கே போய் நல்லா வாழ்வானா அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு எந்த துறைகள்லையும் வழி இல்லை, ஜோசியத்தை விட்டா. அப்போ ஜோசியத்தில் என்ன சொல்கிறோன்னா, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒருவேளை நீங்கள் ஜோசியத்தை நம்பினாலும் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறப்ப அப்போ இது ஒரு வழி. அப்போ இந்த பையனுடைய லைஃப் எப்படி இருக்கும், நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த பையனுடைய லைஃப் எப்படி இருக்கும், இந்த பையன் நல்லா இருப்பானா, இந்த பையனுடைய சேலரி எப்படி இருக்கும், பிஹேவியர் எப்படி இருக்கும், இவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, உடல் நலம் எப்படி இருக்குன்னு நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பையன் வந்து நல்லா இருக்காரா இல்லையான்னு சொல்லலாம். இப்போ ராஜநாடியில் வந்து என்கிட்ட பொருத்தம் கேட்குவாங்க, நான் பொருத்தம் பார்க்குறதுலன்னு சொல்லுவேன். சார் நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன்னு சொன்னால் என்ன செய்வேன், அந்த பொண்ணு ஜாதத்தை அனுப்புங்க, நான் அந்த பையன் ஜாதத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இந்த பையன் குடும்பம் நடத்துறதுக்கு சரியில்லாத பையன், ஆனால் இந்த பொண்ணை வச்சு அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, வேணாம் தவிர்க்கவும். வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன், காரணம் சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு ஜாதத்தை பார்க்குறோம், அந்த பொண்ணுக்கு 2 திருமணம் ஆகணும்னு இருக்குது. ஆனால் நட்சத்திர பொருத்தம் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 11 பொருத்தம் இருக்கும். ராகுக்கு எது தோசை இருந்திருக்காது, செவ்வாய் தோசை இருந்திருக்காது. ஜோசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது 3 தான் பார்ப்பாங்க. புணர்ப்பு இல்லை, செவ்வாயில், ராகுக்கு எது இல்லை, களத்திரம் இல்லை, பித்ரு இல்லை, குலதெய்வ சாபம் இல்லை, அதுக்கப்புறமா வந்து 7 8 சுத்தம், பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் சூப்பராக இருக்குது, செம இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் ஆகணும்னு இருக்குது. அதை அவங்க சொல்ல மாட்டாங்க, அது தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நட்சத்திர பொருத்தம் தானே பார்க்குறாங்க, கட்டத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டாங்களே. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வேணாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்பாங்க, அது நான் சொல்ல மாட்டேன், பர்சனல் லைஃப் ஒரு பொண்ணோடது வேணாம், அவ்வளோதான். அப்போ அந்த பொண்ணுக்கு 2 திருமணம் ஆகுன்னு இருக்கும், இந்த பையனுக்கு அப்படி இல்லைன்னு இருக்கும், அது பொருந்தாது. அப்போ ராஜநாடியில் பொருத்தமாக பார்க்குறதில்ல,
நீங்கள் கொடுக்கக்கூடிய பெண்ணோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆணினுடைய லைஃப் எப்படி இருக்குன்ற ஒப்பீனியன் கொடுக்குறோம். தனிப்பட்ட நபருடைய அந்த 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 லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சமீபத்தில் போன ஒரு 3 நாளைக்கு முன்னால் 4 நாளைக்கு முன்னால் பிறந்த தேதியும் அந்த பையனோட பிறந்த தேதி பொண்ணோட பிறந்த தேதியும் அனுப்புகிறாரு. நான் பார்த்துட்டு அவ்வளோ சரியில்லை, தவிர்த்தவங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏதோ எதேச்சியாக நான் வந்து அவர் வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுருது. எனக்கு ரிலேஷன் தான் அவங்க அப்படின்னு வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுருது. அப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த அவங்களுடைய மனைவி, நீங்கள் சொன்னீங்க சார், அவர் என்கிட்ட சொன்னார் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா நான் பார்த்தேன் அவரை. நான் வேணான்லையே சொல்லியிருந்தேன் அப்படின்னு எவ்வளோ சொல்லுவேன் சார், பொண்ணு கிடைக்கல, அமைதியாக இருங்க, எப்படியாச்சும் இப்போ தள்ளிக்குவான் வாழ்க்கையை ஓட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார் இல்லைங்களா. 90s கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக பொருந்துற மாதிரி. என்னன்னா நான் வந்து வேணான்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. அவருடைய சிச்சுவேஷன் என்னங்க, வேணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, நட்சத்திர பொருத்தத்தை கையில் எடுத்துக்கிறார். அப்போ நட்சத்திர பொருத்தம் 11 பொருத்தம் இருக்குது, செஞ்சு வச்சிடலாம், இவன் சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னு முடிவு இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ இது மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணுறது? அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒப்பீனியன் கொடுக்குறோம், இந்த ஜாதகம் வேணுமா வேணாமான்னு. டிசிஷன் அவங்களோடது, ஏன்னா அவங்க வாழ்க்கை. நான் சொல்கிறது என்னன்னா, இந்த செல்லை வாங்காதீங்க வாங்குங்கன்னு சொல்லி அவன் ஏதோ ரிவ்யூ கொடுத்துட்டான். அந்த ரிவ்யூவை படிக்கிறதும் படிக்காததும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து இது பிராண்டு, இந்த பிராண்டில் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும், மீதியெல்லாம் சூப்பராக இருக்குன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதை நான் உட்காந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ மேட்ரு என்னென்னா, ஜாதகத்தில் என்ன இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவேன், அல்லது வேணான்னு சொல்லிடுவேன். நீங்கள் என்ன பண்ணான்னா நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஆனால் நட்சத்திர பொருத்தம்ங்கிறது பாரம்பரிய ஜோசியமோ வேதிக் அஸ்ட்ராலஜியோ சொல்லக்கூடிய நட்சத்திர பொருத்தம் என்பது இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் எடுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் வந்து ரொம்ப தங்கமான பிள்ளை சரிங்களா. அந்த பிள்ளைக்கு ஒரு எழுத்து கூட பேச தெரியாது, நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படி ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் இருக்குது. ஒரு பொண்ணு இருக்குது பஜாரி, அந்த தெருவுக்கு எல்லாத்தையும் ஜண்டை எடுத்துகிட்டு வரும். இப்போ 2 ரேவதி நட்சத்திரத்தில் எந்த ரேவதி நட்சத்திரமாக வரக்கூடிய பிள்ளைன்னு எடுத்துக்கிறது இல்லைங்களா. இது மாதிரி எடுத்துக்கிறா, இது மாதிரி எடுத்துக்கிறதா. இன்னொரு ரேவதி நட்சத்திரத்துக்கு 3 கல்யாணம் ஆகிருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த பிள்ளைக்கு எத்தனை கல்யாணம் ஆகும்னு எப்படி எடுத்துக்கிறதுனா, இது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இவங்க பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் பேர்களை வைத்து நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி அது வழியாக ஜாதகம் பார்த்த பழக்கம். ஏன்னா எல்லாருக்கும் ஜாதகம் இருக்காது, அதனால் நட்சத்திரத்தை பார்த்து பண்ணுவோம். இப்போ தான் நான் ஜாதகம் இருக்கே, பிறந்த தேதி இருக்கே, போட்டு பார்த்து ஜாதகம் எப்படி இருக்குது. அப்போ நான் ரச்சு இல்லாமல் கல்யாணம் பண்ணால், ரச்சு ஏக ரச்சு இருந்தால், ஒரே ரச்சு கண்ட ரச்சு இருக்குன்னு, கண்ட ரச்சு இருக்குது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கண்ட ரச்சு இருக்குது, கல்யாணம் பண்ணக்கூடாது. பண்ணால் தாலி பொருத்தம், கயிறு பொருத்தம்னு சொல்கிறாங்க, கயிறு அருந்துடும், மாப்பிள்ளை செத்து போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ரச்சு பொருத்தம் பார்த்தானா பண்ணிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லைங்களா. அப்போ ஆக்சிடென்ட் நடக்கணும்னு விதி, டைவர்ஸ் ஆகுது விதி. அப்போ எல்லாம் பொருத்தம் பார்த்தானே செய்கிறீங்க. நம்ம ஊரில் வந்து மேக்சிமம் பொருத்தம் பார்க்காத திருமணங்கள் கிடையாது. ஆமாம் சரிங்களா. ஒரு திருமணத்துக்கு 9000 பொருத்தம் பார்க்குறாங்க. இப்போ என்கிட்ட ஒரு பொருத்தம் பார்ப்பாங்க, இதே ஜாதகத்தை எடுத்து போய் அடுத்த தெருவில் ஒரு பொருத்தம் பார்ப்பாங்க, ஆன்லைனில் 2 பொருத்தம் பார்ப்பாங்க, கூகுளில் 2 பொருத்தம் பார்ப்பாங்க. மொத்தம் 50 பேர்த்து ஒப்பீனியன் எடுத்துகிட்டு இவங்க தனியாக பஞ்சாங்க வாங்கி வச்சுருப்பாங்க, இவங்க 15 பொருத்தம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்புறமா தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்படி இருந்து ஏன் டைவர்ஸ் ஆகுது அப்படின்னா, இவங்க பொருத்தத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ ஜாதகத்தில் இருந்தால் ஒருவேளை சார் நீங்கள் சொல்கிறது சரிதான், நட்சத்திரத்தில் ஒன்றும் கிடையாது, ஜாதகத்தில் எல்லாம் இருக்குது, அப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், இதில் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு ஒருவேளை நான் சொன்னால் அது நல்லா இருக்குன்னா, இல்லை இந்த பையனுக்கு 2 கல்யாணம் ஆகுனா ஏன்ட்ட பார்த்தாலும் அந்த பையனுக்கு 2 கல்யாணம் தான் உறுதி. அப்போ ஜாதக பொருத்தம் என்பது நம்மளுடைய தைரியத்துக்காக பார்க்குறதே தவிர அது உண்மையோ அது செஞ்சே ஆகணுன்றதோ இல்லை செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாகணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா. ஓகே சார். ஆனால் அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாதகமே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அந்த மாதிரி தானே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதான் அப்போ ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்காங்க, நிறைய பிள்ளைகள் பெற்றிருக்காங்க. ஜாதகம் பார்ப்பதற்கும் வாழ்க்கை சரியாக போவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ நான் வந்து ஒரு போய் செக் பண்ணிட்டேன் டாக்டர்கிட்ட, உடனே எனக்கு நோய் வராதுன்றது ஒரு முட்டாள்தனம் இல்லையா. இப்போ ஜோசியங்கிறது செக் பண்ணுறது மட்டும்தான். இப்போ நான் செக் பண்ணிட்டேன், நோய் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், என்ன செய்கிறது? அப்பையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வாடிக்கையாளர், அவர் என்ன கேட்குறாரு, என் பொண்ணுக்கு ஒய்ஃப் ஜாதகத்தை கொடுக்குறாரு. அப்போ நான் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு உடல்நல கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் சார், கேன்சர் இருக்குது, அதுக்கு தான் பார்க்க வந்தேன். புற்று வந்து கல்லீரல் புற்று அப்படின்றப்ப இவங்க எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்க, இந்த நோய் எப்போ குணமாகும்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கல்லீரல் புற்று எப்படி குணமாகும்? ஒரு ஆர்கனில் வரக்கூடிய புற்றுக்கு வந்து ஹீமோ கொடுக்கலாம், அதை பத்திரப்படுத்தி கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாமே தவிர இது குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இந்த 3 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது நேரம்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நாள் கழித்து அவங்க தவறிடுறாங்க.
அப்புறம் அவர் எனக்கு என்ன கேட்குறாருன்னா, சார் இது வந்து நான் சரியாக கவனிக்காதனால தான் தவறிட்டதா ஒரு ஜோசியர் சொல்கிறாரு. அந்த ஜாதகத்தில் 80 வயசு ஆயுசு இருக்குது, நீங்கள் தவறாக ஹேண்டில் பண்ணதுனால இறந்துட்டாங்க, அற்பாயுசு போனதுக்கு நீங்கள் தான் சாபக்கேடு உங்களுக்கு தான் சொல்கிறாரு, இது உண்மையான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி குழப்பமாலாம் அப்போ எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க ஜாதகம் பார்க்காம, அப்போ இந்த பொண்ணுக்கு ஜாதகத்தை சரியாக பார்த்துருந்தா பிழைக்க வச்சிருக்கான்னு சொல்கிறது முட்டாள்தனம் இல்லையா? விதி அவ்வளோதான். அப்போ விதியை கண்டுபிடிக்க தெரியல ஜோசிக்காரனுக்குன்னு அர்த்தமே தவிர விதியை மாற்றவே முடியாது. அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஜாதகமே இருக்காது. நான் இப்பயும் சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த நட்சத்திர பொருத்தம் எதற்கு வந்துச்சுன்னா, ஜாதகம் இல்லாத ஒரு தலைமுறைக்கும் ஜாதகத்தை எல்லாருமே எடுத்துக்கலான்ற தலைமுறைக்கும் இடையில நம்ம நிற்கிறோம். என்னுடைய முன்னாள் தலைமுறை ஜாதகத்தை அவ்வளோ ஈஸியாக டெவலப் பண்ண முடியாது. ஒரு ஜோசியரை பார்க்கணும், அவருக்கு நிறைய பைசா கொடுக்கணும், அப்படி ஒரு தலைமுறை. அதுக்கு முன்னாடி 15 பிள்ளையை பெற்று வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் ஜாதகம் எழுத முடியாது. எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுத்தா கூட 15000 ஆச்சு. 15000 ரூபா கொடுக்குறதுக்கு அந்த ஒரு வீடை கட்டிடுவேன் நானுன்ற மாதிரி இவங்களுக்கு ஜாதகம் எழுத விட்டுறலான்ற மாதிரி ஒரு தலைமுறை. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை அவங்கவங்க ஆப்பு, ஒவ்வொரு செல்லையும் எல்லாருமே கம்பல்சரி ஜோசியம் தெரியுதோ இல்லையா, ஒரு அஸ்ட்ரோ ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஹாரோஸ்கோப் ஆப்பு. பிறந்த தேதியை போட்டு சார்ட் எடுத்துக்கிறாங்க. 2 தலைமுறைக்கு நடுவில் நிற்கிறதுனால அந்த தலைமுறையினுடைய பிரச்சனையும் இந்த தலைமுறையினுடைய எதிர்பார்ப்பும் மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். இப்போ அதனால தான் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம். நட்சத்திர பொருத்தம் பார்க்கவே தேவையில்லை. ஜாதகத்தில் இருக்கிறது இப்படி தான் இருக்குன்னு சொல்ல போகிறோம். சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு காலத்தில் பார்க்காம போனதுனால மட்டும் அவங்க நல்லா இல்லாமல் போகல. ஆனால் அப்பையும் டிவோர்ஸு எல்லாமே இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எதுவுமே மாறலை. ஒரு நம்ம அந்த விஷயங்களில் ஒரு தைரியத்தை வளர்வளிக்கிறதுக்கு ஜோசியம் அப்படிங்கிறத கடந்து நம்ம இன்னுமே போய் அதை சரி பண்ணுறதுக்கான ஜோசியம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. எனவே நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க வேண்டியது, ஜாதகம் ஜோதிடம் என்பது நம்மளுடைய லைஃப் எப்படி போகுன்றது தெரிந்து கொள்வதற்கு தானே தவிர லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரு மெத்தடாக ஜோசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தோற்று தான் போயிடுவீங்க. ஏன்னா ஜோசிக்காரனாலே மாற்ற முடியாது தான் உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு வேளைங்க எனக்கு மாற்றக்கூடிய தைரியமோ மாற்றக்கூடிய திராணியோ இல்லை மாற்றுறதுக்கான நுட்பமோ எனக்கு தெரிஞ்சுன்னா நான் எதுக்கு இன்னும் ஜோசியம் வேலையை பார்க்கணும் இல்லைங்களா? அதேதான். எலான் மஸ்க் இருக்கிறாரு, நான் அவரோட தானே போட்டி போட்டுக்கிட்டு நேரம் அவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன் நான் இல்லைங்களா? அம்பானி அதானி மாதிரி காப்பாவனுடைய கப்பல் ஓடும், ஃப்ளைட் ஓடும் இல்லைங்களா? எல்லா ஜோசிக்காரங்களும் 4 ஃப்ளைட் வச்சுருப்பான். கண்டிப்பாக. எவனுக்கும் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்போ என்னன்னா அவங்கவுங்களுடைய அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இது என்னுடைய கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்குலாம் அது குருமாவான்னு கேட்கணும் இல்லைங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனவே ஜாதகத்தில் இருப்பது நடக்கும். ஜாதகத்தில் இருப்பதை புரிந்து கொள்வதற்காக ஜோசியம். இந்த திருமண பொருத்தமும் அது மாதிரி ஒரு சின்ன தன்னம்பிக்கை கொடுப்பதற்காக, ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கான ஒரு மெத்தடே தவிர அது ராஜநாடியில் கிடையாது. ஒருவேளை ராஜநாடியில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் இது மாதிரி தான் கொடுப்பே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோசியத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திர பொருத்தம் என்பது அது சும்மா கண் துடைப்புக்கான ஒன்றும். அது வந்து என்னென்னா அவங்க தவறாக உங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இது எல்லாமே ஒரு பூஸ்டிங்கான ஒரு மெத்தடே தவிர இது சொல்யூஷன் கிடையாது. இறுதியாக ஒரு கமெண்ட் சார், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட்டு. சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசியை வந்து தொடர்ந்து எல்லாருமே சனி வந்து அடித்தார், குரு வந்து அடித்தார், ராகுகேது வந்து அடித்தாருன்னு எல்லாருமே சிம்ம ராசியை வந்து அடித்து துவச்சி தள்ளுறாங்க. பிச்சை எடுக்க போகும் சிம்ம ராசின்னு போட்டிருக்காரு. ஆமாம், ஓகேங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஷ்டமத்து சனி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 8ஆம் இடத்துக்கு சனி வந்துருச்சு, சிம்மத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு சனி போயிடுச்சு. அப்போ சனியை இவங்க என்னவா பார்க்குறாங்கன்னா ஒரு டுபாக்கூராக பார்க்குறாங்க. ஆனால் சனியை தான் ஈஸ்வரன்னு சொல்கிறாங்க, சனியை தான் நீதிமான்னு சொல்கிறாங்க, சனிக்கு தான் எல்லா உயர்வையும் கொடுக்குறாங்க ஜோசிக்காரங்க. ஆனால் பேசுகிறது மட்டும் சனி பாபின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் சனியை பற்றி இவங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ நீதிமான் எப்படி கெடுப்பார்? நல்லது தானே செய்யணும், நல்லது தானே செய்வார். அவர் எந்த இடத்துக்கு அசுபஸ்தானம் போனாலும் சுபஸ்தானம் போனாலும் அவர் என்னவா இருப்பார்? நல்லது தான் செய்வார். அப்போ எதுக்கு நீதிமான் கெடுக்கிறாரு அப்படின்னா, ஒன்று ஃப்ராடு பசங்க இருந்தால் கெடுக்கணும் இல்லைங்களா? ஒரு நீதிபதி யாருக்கு தவறாக தீர்ப்பு எழுதுவார், யார் சரியாக தண்டனை கொடுப்பாருன்னா டுபாக்கூருக்கு தண்டனை கொடுப்பார். அவர் சனிக்கு தண்டனை கொடுப்பாங்க, எல்லாத்தையும் டுபாக்கூரை அவங்க நம்புகிறாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. சனி என்பது 8ஆம் இடத்துக்கு போவதால் 8ஆம் இடம் என்பதை இவங்க ஜாதகத்தில் ஜோசிக்காரங்க ஒரு அசுபஸ்தானன்ற மாதிரி புரிஞ்சு வச்சுருக்காங்க. 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், அதில் வந்து மோகனோ கமலோ ரஜினியோ பாடுறாங்க. அவங்கள பாடுறாங்க, யார் பாடுறாங்கன்னா பின்னணி பாடகர்னு சொல்கிறோம். பின்னணி பாடகர். அப்போ பின்னணி பாடகர்னு என்ன அர்த்தம்னா அவங்க வாய்ஸு, அவங்க ஆக்டிங்லாம் அவங்க தான், வாய்ஸ் வந்து பின்னால் இருக்கவங்க பாடுறாங்க இல்லைங்களா? ப்ளேபேக் சிங்கர்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த எல்லா பாவங்களும் இயங்குவதற்கு ப்ளேபேக் பாவம்ஸ் இருக்குது. 6ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் இதெல்லாம் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இது வந்து பேக்லேருந்து இயக்கும். எல்லா நல்ல காரியங்களையும் இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் தான் இயக்கும். அதனால தான் வந்து ருணரோக சத்ருன்னு காலபுருஷத்துக்கு சொன்னாங்க. அதாவது மேச லக்னத்தை காலபுருஷ சத்துவமாக வச்சுட்டா 6ஆம் இடம் வந்து புதனுடைய வீடு.
அதனால தான் வழக்கு வியாஜியங்கள். அதாவது வந்துங்க, இப்போ நம்ம எதுக்கு சண்டை போட்டு கற்றுக்குறோம், பேசி கற்றுக்குறோம்? நம்மளுடைய உடமையை பாதுகாக்கிறதுக்கு இல்லைங்களா? நம்ம என்ன ஊரில் கொண்டு போய் அடிக்கிறதுக்காக கற்றுக்குறோம்? இல்லை, நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு பேச கற்றுக்குறோம். ஒரு பலத்தை எதுக்கு எடுக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறது. அப்போ 6ஆம் இடம் என்பது வழக்கு வியாஜியங்கள், வாய் மூலமான சண்டைகளை எதிர்கொள்வது. 8ஆம் இடம் என்பது போர், போராட்டம், அடிதடி சண்டைகளில் உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வது. இது 2, 6, 8 சொல்லுது. அப்போ 2, 6, 8 இல்லாமல் இருந்தால் உங்களை என்ன செய்வானுங்க? ஆட்டை போட்டு போயிடுவானுங்க இல்லைங்களா? அப்போ இந்த 6ம் 8ம் மறைமுகமாக உங்களை காப்பாற்றிட்டே வரும் உங்களுடைய லைஃப்பை. ஒரு தற்காப்பு மாதிரி அவ்வளோதான். ஒரு கேடயம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 சீல்டு மாதிரி உங்களை கவர் பண்ணிட்டே வருது. இந்த சீல்டு எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, அசிங்கமாக செருப்பு எங்கே என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு வெளியே கழட்டி விட்டு போகிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த சீல்டை வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுனால இதை ஒரு தரக்குறைவாக ஜோசிக்காரங்களும் நம்புகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது எழுதி வச்சுக்கோங்க. சிம்மராசி இதுவரைக்கும் அனுபவிக்காத நல்ல விஷயங்களை இந்த ஒரு 1.5 வருஷத்தில் அனுபவிக்க போகிறீங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த சிம்மராசிக்கு இப்போ கேது வந்து நிற்கிது. கண்ணில் இருந்த கேது மேலே ஏறி இருக்குது. அப்போ என்ன செய்யுங்கன்னா, விரக்தி மனோநிலையை கொடுக்கும். அடிபட மாட்டீங்க, பிச்சையெல்லாம் எடுக்க மாட்டீங்க, வீணாக போக மாட்டீங்க. எல்லாத்துலேயும் அடப்போடா அப்படின்ற மாதிரி ஒரு ரஜினி டைலாக் மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி, போடா அது ஒரு பெரிய மேட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து எல்லாத்துலேயும் தேடுதலை கொடுக்கும், புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், ஆன்மீக நாட்டம் கொடுக்கும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடியது உங்களுக்கு சிம்மரத்தில் சந்திரன் இருக்குது. அது மேலே கேது போகும்பொழுது அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனையை கொடுக்கும். வீடு வாசல்கள் சொத்துக்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகங்களை கொடுக்கும். அதே சமயத்தில் மனோநிலையில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும், ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கும். இது நல்லது தானே? எதுக்கு நம்ம வருத்தப்படணும் அப்படின்னா, அதே மாதிரி கண்டக சனி கன்னிராசிக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களையும் போட்டு உருட்டுறாங்க. இவங்க வந்து சிம்மராசியை மட்டும் விட்டு வைக்கல, பக்கத்தில் கூடிய கன்னிராசியும் வச்சு செய்கிறாங்கன்ற மாதிரி. கன்னிராசியும் பயப்பட தேவையில்லை. கன்னிராசி இன்னும் சொல்லப்படி கேட்டால் அங்கேருந்து கேது வெளியே தான் போயிருக்கு, நல்லதான் நடக்க போகுது. சிம்மம் ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மட்டும் அடையுமே தவிர மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி பிச்சை எடுக்க போகும் சிம்மராசி அது இதுன்னு உருட்டுறதெல்லாம் சும்மா பொய்ன்றது மாதிரியும். இது எதற்காக உருட்டுறாங்க சரிங்களா? காலைல எந்திரிச்சோன்னே இந்த பக்கம் வலிக்குதா, ஹார்ட் பிரச்சனை இருக்கலாம், எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ஆள் சேர்க்குறாருன்னு அர்த்தம். சிம்மராசிக்காரர்களே வீணாக போக போகிறீங்க, என்கிட்ட வந்து பரிகாரம் பண்ணிக்கங்கன்ற கூப்பிட்ற மாதிரி தான் அவங்க கூப்பிட்றாங்களே தவிர யாரும் எப்போயும் வீணாக போகிறது கிடையாது சரிங்களா? உலகம் பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, கிரகங்கள் சுற்றிகிட்டே தான் இருக்குது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ போகிறீங்க. இன்னொரு விஷயம், யாருடைய வாழ்க்கையும் நான் சொல்கிறது யாருடைய வாழ்க்கையும் சொல்கிறது வந்து 99% மக்களை சொல்கிறேன். 1% எல்லாமே நடக்கும். 99% மக்களுடைய வாழ்க்கை என்னுடைய அனுபவத்தில், வரலாறுகள் படித்த அனுபவத்தில், நான் வந்து ஒரு 300 வருஷ வரலாறுகளை எல்லா பக்கமாகவும் படித்து வச்சுருக்கேன் ஓகேங்களா? அந்த வரலாறுகளில் 1% மக்கள் தான் வந்து சடனாக ஒன்றுமே இல்லாமல் போனது அல்லது தூரமாக உயரமாக இருந்துச்சு வந்தது. மீது எல்லாருடைய மக்களுடைய லைஃப்பும் கிராஃப் எப்படி அழகாக இறங்குது, அழகாக இருது, இப்படி தான் இறங்குமே தவிர யாருடைய லைஃப்பும் ஒரே செகண்டில் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாலாம் போகாது. இப்போ இவங்க சொல்கிறது மாதிரி யாரும் பயப்பட தேவையில்லை. அப்படி இந்த ஒரு செகண்டில் ஒன்றும் இல்லாமல் போகிறதோ இல்லை ஒரு செகண்டில் மேலே வரதுக்கோ வந்து ஒரு 5-6 கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாக இருக்கணும் ஜாதத்தில். அப்படி இருந்தால் நீங்கள் அது சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாமே தவிர மற்ற யாருமே பயப்பட தெரியாது. இத்தனை வருஷமாக இருந்த சனி பயிற்சி போலவே இந்த சனி பயிற்சியும் எப்பவும் போலவே சந்தோஷமாகவும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்க தான் செய்யும் சரிங்களா? மற்றபடி இந்த இவங்க சொல்கிற மாதிரி சிம்மராசிக்கு ஒன்று சொல்லுவாங்க, இப்போ மீனராசிக்கு 7.5 ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க, கும்பராசியை போட்டு உருட்டுறாங்க, மேசராசியை விட்டு வைக்கவே இல்லை இவங்க. அப்போ மேசராசி, மீனராசி, கும்பராசி, சிம்மராசி, கன்னிராசி இந்த 5 ராசிக்காரங்களையும் உருட்டி எடுத்துட்டாங்க. மீதி இந்த 7 ராசிக்காரங்களும் மிச்சமாக இருக்கிறாங்க. இவங்களை இந்த ராகுகேது பயிற்சியை வச்சு உருட்டிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்காது. சின்ன சின்ன மாற்றங்கள் கூடி குறையத்தான் செய்யுமே தவிர பெரிய அளவில் ஏமாற்றங்களோ பெரிய அளவில் தோல்விகளோ யாருக்கும் வந்துட போகிறதில்ல. தைரியமாக இருக்கலாம் சரிங்களா? ஃபைனலாக சிம்மராசி வந்து ஒரு எழுதினா ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் கழிச்சு ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்காட்டினா என்கிட்ட வந்து கேளுங்க ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய லைஃபுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். இவங்க சொல்கிற மாதிரி பிச்சை எடுக்க போகும் சிம்மராசின்றதான் சும்மா அது ஓகேங்களா? ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கங்க.